மோடி 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 ஜனநாயக விரோதி, மோடி வந்து சிறுபான்மை மக்களுக்கு விரோதி. இந்த விரோதி 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 என்ற வெறுப்பு அரசியலை வைத்து வீழ்த்துவதற்கு மட்டும்தான் நீங்கள் புறப்படுகிறீர்கள். தமிழறிவுமணியன் ஐயா அவர்கள் இப்போது மறுபடியும் பாஜக மோடி திரும்பி வரணுங்கிறத பேசுறாரு. திமுகவை தோற்கடிக்க எல்லாரும் இணையறாங்க அப்படிங்கிற பார்வை எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை நான் செத்து போவதற்கு முன்பு கண்ணால் காண வேண்டும். இப்ப வேற கட்சிகளை நீங்க ஆதரிக்கலாம்ல. இப்ப பிரதமர் மோடி திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதும் பாஜகவை உங்களுக்காக என் கருத்து. நான் யாரை பற்றி நான் கவலைப்படுறேன் இல்லை. என் கடந்த கால வரலாற்றை நீங்க முழுக்க திரும்பி பார்த்தா கூட என் அரசியலை விட்டு போகிறேன் திரும்பி ஏன்னா போறதும் என்னுடைய உரிமை, திரும்பி வர்றதும் என்னுடைய உரிமை. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இப்ப நீங்க பாஜக வந்தானே செய்யறாங்க. ஐயா, நான் கேட்பது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வந்து அவர்கள் ஏதாவது ஊழல் செய்யட்டும். முதல் குரல் கொடுப்போம் நானதான். என்னை பொறுத்தவரையில் நான் 30 வயது 40 வயதில் எப்படி கடுமையாக இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி நான் களம் கண்டு நான் விமர்சனங்களை வைத்து என் அரசியலை நடத்தினேனோ, அந்த அரசியலை நான் இன்றைக்கு அண்ணாமலையிடம் பார்க்கிறேன். இப்ப ரஜினிகாந்துக்கு ஆதரவு அளிக்கும் போது உங்களுடன் நின்ற அர்ஜுனமூர்த்தி அவர்கள் மீண்டும் பாஜக கட்சியில இணையறாரு. அர்ஜுனமூர்த்தியை வந்து எனக்கு தேர்தல் அறிவிக்கிற 2 நாளைக்கு முன்னதான் யார் அர்ஜுனமூர்த்தின்னு தெரியும். 3 ஆண்டுகளாக நான் ரஜினியை போய் சந்தித்து பேசுகிற நேரத்திலெல்லாம் தெரியாது. 3வது மனிதனே உட்கார்ந்தது கிடையாது. துக்ளக் ஆண்டு விழால இப்ப குருமூர்த்தி அவர்கள் சொல்றாரு, முதல்வர் இருக்கா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமான்னு ரஜினிகாந்த் என்கிட்ட கேட்டிருக்காருன்னு. அப்ப அந்த அண்ணாமலை அவர்கள் இப்போது தமிழக பாஜக தலைவரா இருக்காரு. தமிழறிவுமணியன் ஐயா அவர்கள் இப்போது மறுபடியும் பாஜக மோடி திரும்பி வரணுங்கிறத பேசுறாரு. அப்ப இதற்கு பின்னாடி பாஜக அந்த மனநிலையில இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க, திமுகவை தோற்கடிக்க எல்லாரும் இணையறாங்க அப்படிங்கிற பார்வை எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரே இடத்துல தான் நிற்கிறேன். நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரே இடத்துல நிற்கிறேன். எனக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை நான் செத்து போவதற்கு முன்பு கண்ணால் காண வேண்டும் நினைக்கிறேன். அதுக்கு நடக்காமலே கூட செத்து போகலாம். அது பற்றி பிரச்சனை ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன கோபம்? எனக்கு ஸ்டாலின் மீது என்ன கோபம்? வேறு யார் மீது எனக்கு என்ன தனிப்பட்ட கோபம்? இவர்களோடு எனக்கு என்ன சொத்து தகராறா? இல்லை இப்ப நீங்க பாஜக வந்தானே செய்யறாங்க. ஐயா, நான் கேட்பது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வந்து அவர்கள் ஏதாவது ஊழல் செய்யட்டும். முதல் குரல் கொடுப்போம் நானதான் இருப்பேன். இந்த கர்நாடகாவில் நடந்த பாஜக நான் என்ன சொல்றேன், முதல்ல என்னுடைய வீட்டை நான் சுத்தப்படுத்துறது தான் என் முதல் பணி. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்க உங்களை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அப்ப பாஜகவை நீங்க ஆதரிக்கும் போது பாஜக ஊழல் கரைபடியாத கட்சின்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்க வந்து இப்ப நீங்க நம்ம இப்ப கம்யூனிஸ்டுகளே வந்து நம்ம என்ன சொல்றோம், அவர்கள் இதெல்லாம் அதிகாரத்துவம். நான் வைகோவை முதலமைச்சராகலாம்னு ஏன் சொன்னேன்? அவர் முதலமைச்சராக இருந்தில்லை. ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கரைபடிந்திருந்தால் அவர்களை நாங்கள் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டோம். புரியுதா? ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர்கள் கரைபடிந்தவர்களாக மாறினால் ஒரு கணம் கூட தயங்க மாட்டோம் அவர்களை எதிர்ப்பதற்கு. நான் ஒரே ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன். இந்த 55 வருஷம் நான் அரசியல் இருக்கேன். 1967 காமராஜ் தோற்றணிக்கு ஒரு காலடியில் விழுந்தேன். இது வரைக்கும் இருக்கேன். இந்த 55 வருஷத்தை நான் நினச்சா நான் திமுகவை போயிருக்கூடாதா? இல்லை நான் நினச்சா அதிமுக போயிருக்கக்கூடாது? கண்டிப்பாக போயிருக்க முடியும். என் வாழ்க்கையை வசதியாக நான் வைத்துக் கொண்டிருக்க முடியாதா? பதவிகளை அலங்கரித்திருக்க முடியாது? காங்கிரஸ் கட்சியிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இன்னைக்கு KS அழகிரி உட்கார்ந்துருக்காரு. இவருக்கெல்லாம் முன்னையே ஞான தேசிகன் வருவதற்கு முன்னையே தமிழறிவுமணியன் தலைவராக இருக்க வேண்டும் என்று வாசன் அதற்கான முன்முயற்சி எடுத்து என்னிடம் 3 மணி நேரம் பேசி என்னை நிர்பந்தித்து சோனியா காந்தியிடம் சொல்லி இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் முதல்வர் வேட்பாளராக நின்று தோல்வியை தழுவிய கமல்நாத் தான் அப்பொழுதுக்கு பொறுப்பு பொதுச் செயலாளர் இருந்தார். அவரிடம் வரைக்கும் போய் இது என்னை போடுவதற்கான சூழல் வந்த பொழுது நான் கையெடுத்து கும்பிட்டேன் வாசனாண்ட. இந்த கட்சிக்கு ஒரு நாளும் என்னால் தலைவனாக இருக்க முடியாதுன்னு. வாசன் இப்போ உயிரோடு தான் இருக்கார், போய் கேளுங்க. ஏன் நீங்கள் காமராஜ் ஆட்சி தானே வேணும்? நீங்கள் காமராஜர் நடத்தின கட்சி தானே இது. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்து நீங்கள் சிறப்பாக செய்யலாமையா? அதனால தான் உங்கள் பேரை நான் பரிந்துரைக்கின்றேன். நான் சொன்னேன், இது வந்து அண்டர் த சன் திஸ் இஸ் த மோஸ்ட் இன்டிசிப்ளின்டு பார்ட்டி. ஒழுக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு ஒழுங்கீனத்தின் குப்பை கூடையாக இருக்கிற கட்சி அந்த கட்சி. 1000 கோஷ்டிகள், 1000 விமர்சனங்கள்,
புரிகிறதா? இந்த கட்சியில் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. காரணம், நான் நேர்மையானவன், உண்மையானவன், ஒழுக்கமானவன், மக்கள் நலனுக்காக பாடுபடுவன் யார் என்று தேடி தேடி நிர்வாகிகளை நியமிப்பேன். இப்போ இருக்கிற அத்தனை குப்பை கூலங்களையும் தூக்கி எறிவேன். எல்லா குப்பையும் எல்லா கூலமும் ஒன்றாக சேர்ந்து சோனியா காந்தியிடம் போய் நிற்கும். சோனியா காந்தியிடம் போய் இவரை மாற்றணும்னு சொல்லும். சோனியா காந்திக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது. ஏதோ வாசன் சொன்னார் தமிழர் மணின்னு தலைவராக்கணும். இப்போ தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை பேரை வந்து சொல்கிறான் இந்த ஆள் இருக்கக்கூடாதுன்னு. சரி, இந்த ஆளை மாற்று. இந்த அவமானம் எனக்கு தேவையா? எனக்கு தயவு செய்து வேண்டாம் யான்னு. இப்போ வேற கட்சிகளை நீங்க ஆதரிக்கலாம்ல. இப்போ பிரதமர் மோடி திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதும் பாஜகவை உங்களுக்காக என் கருத்து ஐயா எதனாலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றேன் பாருங்க, நான் யாரை பற்றி நான் கவலைப்படுறவன் இல்லை. என் கடந்த கால வரலாற்றை நீங்க முழுக்க திரும்பி பார்த்தா கூட என் சித்தன் போக்கு சிவன் போக்கு. நான் எதை நினைக்கிறேனோ, எனக்கு எது சரி என்று படுகிறது அதைத்தான் நான் பேசுவேன். அதைத்தான் அரசியலை விட்டு போகிறேன் திரும்பி. ஆமா, ஏன்னா போறதும் என்னுடைய உரிமை, திரும்பி வர்றதும் என்னுடைய உரிமை. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த அரசியல் பிடிக்கல, ஒரு கட்டத்தில் வேண்டான்னு விலகிறேன். சரி, நம்ம விலகி இருப்பது சரியில்லை. ஒரு போராளி என்பவன் அவன் வந்து இருக்கணும். சரி, வந்து திரும்ப வரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை? 1952 வரைக்கும் சோசியலிஸ்ட் பார்ட்டியை நடத்தினவர் ஜெயபிரகாஷ் நாராயண். நேருவுக்கு எதிராக நடத்தினார். காங்கிரஸை வீழ்த்தி விட்டு சோசியலிஸ்டுகளை கொண்டு வந்து சோசியலிஸ்ட் அரசை அமைக்க வேண்டும் என்று முயன்றார். 52 பரிதாபகரமான தோல்வியை சந்தித்தார். இந்த மக்களை நம்பி அரசியல் நடத்துவதனால் பயனில்லை, எவ்வளவு தியாகங்களை நாம் செய்திருக்கிறோம், நம்ம எளிதாக சொல்லிவிட்டார்கள். வினோபா பாவே பின்னால் போய் பூமிதான இயக்கத்தில் ஈடுபட்டார். 1975 வந்து அவர் மறுபடியும் வந்து மாணவர் போராட்டத்துக்கு தலைமை தாங்கி பிறகு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏன் அன்றைக்கி ஜேபி போனார்? திரும்ப ஏன் பின்னால் ஜேபி வந்தார்? ஜேபி போனது அவர் உரிமை, ஜேபி வந்தது அவர் உரிமை, தமிழர் மணியன் போனதும் உரிமை, தமிழர் மணியன் உரிமை. இதெல்லாம் எதனாலே கேட்கக்கூடாது. ஓகே, கேளுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்லவன் போயிட்டானேன்னு வருத்தப்பட்டு எத்தனையோ பேர், எத்தனை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், எத்தனை காவல்துறை அதிகாரிகள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் என்னிடம் பேசினார்கள். ஒரு நீதி அரசர் தன் எல்லையையும் மீறி எனக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னே காலையில் எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு, நான் இப்பொழுது வீட்டுக்கு புறப்பட்டு இருக்கேன்னாரு. என்னையான்னு? இது மாதிரிலாம் அறிக்கை கொடுத்து நீங்கள் ஒதுங்கக்கூடாது, நீங்கள் அரசியலில் இருக்கணும் யான்னு. ஐயா, நீங்கள் நீதி அரசராக இப்பொழுதும் இருக்கிறீங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வருவதே தவறியா, தயவுசெய்து மன்னிக்கணும், வராதிங்கய்யா. அது மாதிரி பல பேர் எனக்கு சொன்னார்கள். இதுதான் முதல் முறை உங்களுக்கு சொல்கிறேன். பல பேர் என்னை வற்புறுத்தினாருங்க. சரி, நானும் யோசித்தேன். 55 வருஷம் உழைச்சிருக்கோம் இதுக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை. எந்த தேர்தலும் நான் நின்றதில்லை. எவனிடமும் காசுக்காக நான் கத்தனவனும் கிடையாது. என் நாக்கை வந்து வாடகைக்கு விட்டதும் கிடையாது. இன்றைக்கி எவனும் பேசியிருக்கான், இது மாதிரி கிடையாது. நான் இந்த அதாவது அவதூறுகளை வீசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு பல்கி பெருகி விட்டார்கள். இன்றைக்கி அரசியல் ஒட்டுமொத்த அது ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு. வியாபாரத்தின் வியாபாரம் இழிந்த வியாபாரம். சாராயம் விற்கிற வியாபாரம், மருந்து விற்கிற வியாபாரம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நமக்கு எதுக்கு வேண்டாம், நாம் இதன் மூலம் பெறப்போவது ஒன்றும் கிடையாது. அதனால் நாம் உண்டு, நாம் நல்ல இலக்கியங்களை படிக்கலாம், முடிந்தால் நல்ல புத்தகங்களை எழுதலாம். இப்போது பல பேர் அரசியல் இருக்காங்க, அவர்களுக்கு அரசியல் ஒன்று தான் பிழைப்பு. அரசியலை விட்டு வெளியே போனால் அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. புரியுறதா? ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் இலக்கியம் பேசுவேன், நான் ஆன்மீகம் பேசுவேன், நான் அரசியல் பேசுவேன். 3 தளங்களிலும் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறவன் நான். இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக கூட்டத்துக்கு கூப்பிட்டா நான் முழுக்க வந்து வேத காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் ஆன்மீகத்தை பேசுவேன். அதனால் இதெல்லாம் பிரச்சனை. எனக்கு வந்து பிழைப்பு இல்லை அரசியல். இதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எது சரி என்பதை எடுத்து சொல்வது. நிறைவா மக்களுக்கும் சொல்லிருங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது உங்களை தொடர்பு படுத்தி எழுதுறவங்களுக்கு உங்களுடைய பதிலும், அண்ணாமலை அவர்களை நீங்க ஆதரிக்கிறதுக்கு, பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு, அண்ணாமலை இல்ல மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வரதை ஆதரிக்கிறதுக்கு, அதுக்கு விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு உங்களோட பதிலும் நிறைவு கருத்தா மக்களுக்கு. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யாரெல்லாம் எந்த விமர்சனம் நான் சொல்வதனாலேயே ஐயோ மிகச்சரியாக பதிலை தமிழர் மணியன் தந்துவிட்டார், அதனால் நாம் விமர்சனத்தை செய்வதை விட்டு விடுவோம் என்று யாரும் விட்டுவிட போகிறதில்லை. அவர்கள் கூலிக்கு மாரடிப்பவர்கள். அவர்கள் தொடர்ந்து அதைத்தான் செய்து கொண்டிருப்பார். வாங்கிய காசுக்கு எதையாவது செய்ய வேண்டும். அவர்கள் எனக்கு பிரச்சனையே இல்லை. அவர்கள் எதை வேணாலும் பேசட்டும். இப்படி ஒரு வாழ்க்கை நீங்க காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க தாராளம் வாங்கன்றேன். வா, நீ அது உங்களுக்கு பர்சனலி எவ்வளோ உண்டா? ஆமாம், என்னுடைய குடும்பமே அதனால் வந்து பெரிய அளவுக்கு மன கொதிப்புக்கு ஆளாகிறது, மனவேதனைக்கு உட்பட்டு. என் மனைவி நோயாளியாக இருக்கிறார்.
இதையெல்லாம் நான் வெளியே போய் விளம்பரம் பண்ண முடியுமா? என் மனைவிக்கு இருதயத்தில் வாழ்வு கெட்டு போச்சு. இப்பொழுது கூட நான் போய் மருத்துவர் போய் பார்த்தேன். மருத்துவர் என்ன சொல்கிறாரு, நல்ல வாழ்வு வைக்கணும்னா 40 லட்சம் ரூபாய் ஆகும்னாரு. எம்ஜிஎம்மில் கொண்டு போய் காட்டினவர், எனக்கு தெரிந்த மிக நல்ல டாக்டர் அவரிடம் காட்டின 40 லட்சம் ரூபாய் ஆகும். ஏன்னா நான் சொன்னேன், ஐ cannot afford to pay such huge amount டாக்டர், யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜ் இந்த ஈவினிங் இட் செல்ஃப்னு கூப்பிட்டு வந்துட்டேன். என்னையா இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்? பரவாயில்ல நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சித்தர் என்னென்னு தொடர்பு கொண்டு பேசினா, ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 10 செம்பருத்தி பூவை டெய்லி சாப்பிட சொல்லுங்கள். அது ஒன்று அந்த ரத்தத்தை வந்து திடமாக இல்லாமல் அது நீர்த்து போன நிலையிலே வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏறக்குறைய 6-7 மாதம் ஆகிறது. சங்கு பூவையும் செம்பருத்தி பூவையும் சாப்பிட்டுன்னு வீட்டில் பட்டுன்னு இருக்காங்க. என்னை பற்றி பேசுகிற ஒருத்தனுக்கு ஒரு தகுதி இருக்கா? ஒரு தகுதி இருக்கா அவனுக்காவது? நான் இப்படியெல்லாம் ஏகவசனத்தில் பேசியும் பழக்கப்படாதவன், யாரையும் வன்மையான வார்த்தைகளில் பேசி பழக்கப்படாதவன். ஆனால் என் மனதை நோகடிக்கிறீங்க. எந்த தரமும் இல்லாத, எந்த தகுதியும் இல்லாத, என்னுடைய அறிவை நான் ஒட்டுமொத்தமாக விற்பனைக்குன்னு வைத்திருந்தால் என் இடம் வேற, என் வாழ்க்கை வேற. என்னை நோக்கி எத்தனை பதவிகள் வந்தது, என்னை நோக்கி யார் யார் வந்தான் என்றெல்லாம் பட்டியல் கொடுக்கட்டுமா மேடை போட்டு? அதுபோல் உன் பக்கம் வந்திருந்தால் பள்ளியிழித்து கொண்டு போய் கீழே விழுந்திருப்பீங்களே நீங்கள். அதனால் உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அவர்களை விட்டுடுங்க. அவர்களை பற்றி நான் கவலையே பட தயாராக இல்லை. ஏனென்றால் நான் அவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை தகுதிமிக்கவர்களாக மாற்றிவிட நான் விரும்பலை. அதை விட்டுருங்க. ஆனால் நான் என் நிலைப்பாட்டை சொல்கிறேன். விஜய் அவர்களை உங்களோட தொடர்பு படுத்தி நீங்க அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க. விஜய் கூட விஜயே என்னை அழைத்து, பிரதமர் மோடி முதல்ல விஜய் என்னை வந்து அழைக்கிறார். ரஜினி எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அழைத்தார் போல, ஐயா வாங்க ஐயா, நீங்களும் நானும் சேர்ந்து செய்யலான்னா ரொம்ப நன்றி விஜய். உங்கள் முயற்சியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுங்கள். உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி நாற்காலியை மக்கள் ஆதரவோடு அடைய முடியும் என்றால் அடைந்து நல்லாட்சியை தர பாருங்கள், நன்றி. அவ்வளோதான் எனக்கு விஜய்க்கான பதில். நான் ஒருபோதும் அங்கே போய் நிற்க மாட்டேன். 1. அண்ணாமலை, என்னை பொறுத்தவரையில் நான் 30 வயது 40 வயதில் எப்படி கடுமையாக இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் சுற்றி நான் களம் கண்டு நான் விமர்சனங்களை வைத்து என் அரசியலை நடத்தினேனோ, அந்த அரசியலை நான் இன்றைக்கு அண்ணாமலையிடம் பார்க்கிறேன். உங்களை போன்ற தூய்மையாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் வந்து எந்த ஒரு மனிதனுடைய உள்ளும் சென்று நாம் யாரையும் பார்க்க, உழைப்பை பார்க்குறீங்க. உழைப்பை நான் பார்க்க, அந்த உழைப்பு போர் குணம். எப்பொழுதுமே அரசியல்வாதி என்றால் அவனுக்கு ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும். போர் குணம், ஒன்றை நினைத்தால் நினைத்ததை சாதிப்பது என்று முடிவு வேணும். அந்த போர் குணம் இருக்குது. நான் வந்து அண்ணாமலையிடமே தெளிவாக சொல்லியிருக்கேன், அண்ணாமலை நான் வந்து 55 ஆண்டுகளாக இந்த வேலையை தான் செஞ்சுருக்கேன், இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக பண்ணியிருக்கேன். ஆனால் 55 ஆண்டுகளும் நான் எதிர் அரசியலே செய்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர்கள் திமுகவும் அதிமுகவும் தவிர 3வது ஆள் கிடையாது. இந்த 2க்கும் எதிராகத்தான் என் அரசியல். ஒரே ஒரு முறை கலைஞர் அவர் விரும்பி என்னை அழைத்ததுனால் ஒரு 30 மாதம் திட்டக்குழுவில் இருந்தேன். அது திட்டக்குழுவில் ஏன் அந்த மக்களுக்கு நல்லதை திட்டமிடுகிற இடம், அவ்வளோதான். அது நினைத்தாலும் உங்கள் பிள்ளைக்கு கூட நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, திட்டமிடலாம். அதனால் அது பட்ஜெட் ப்ராசஸிங்கில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதை போய் அறிவார்ந்த செயல். அது என்னை அழைத்தார், அதை செய்தேன். ஈழ பிரச்சனை இல்லை, எனக்கு அவருக்கு கருத்து முரண்பாடு வந்து வெளியே வந்துட்டேன். மற்றபடி தொடர்ந்து நான் இவர்களை விமர்சனம் செய்ய. இன்றைக்கு நீ திமுகவை விமர்சிக்கிறாயே, அன்று நீ திமுகவின் பக்கத்தில் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுகவின் பக்கத்தில் போய் நின்று திருடுவதற்கு போகலை, திமுகவை வைத்துக்கொண்டு பிழைப்பதற்கு போகலை. என் மனம் அறிந்து, என் தகுதி அறிந்து, என் திறன் அறிந்து நீங்கள் இந்த திட்டக்குழுவில் இருந்து இந்த பட்ஜெட் மேக்கிங்கில் உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்று சொன்னதுனால் இந்த எழிலகத்தில் 5வது மாடியில் உட்கார்ந்து செய்துட்டு வந்ததோடு சரி, வேறு எந்த வேலையும் நான் போய் நிற்கலை. அதனால் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. மற்றபடி நான் சொன்னேன் அண்ணாமலையிடமே, எனக்கு வந்து 55 ஆண்டு காலம் எதிர் அரசியல் தான் செய்திருக்கிறேன். மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் என் முதுகுக்கு பின்னால் இருந்ததில்லை. மோடி மாதிரி ஒரு பெரிய பிம்பம் கொண்ட ஒரு பிரதமர் எனக்கு பின்னால் இருந்ததில்லை. ஒரு கட்சியை நடத்துவதற்கு, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டிய நிதி ஆதாரம் என்னிடம் இல்லை. இன்று வரையில் நாங்கள் பிச்சை எடுத்து, நானே என்னுடைய ஓய்வு பணமாக வரக்கூடிய பென்ஷனில் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். இது எதிர உட்கார்ந்துக்கிற மனுஷன் அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்படி 1000 கொடுத்து தான் இந்த கட்சியை நாங்கள் நடத்துகிறோம்.
அதனால் எந்த உங்களிடம் இப்பொழுது எவையெல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்கிறதோ அவற்றில் ஒன்று கூட இல்லாமல் 55 ஆண்டு காலம் அரசியல் நடத்தியவன் நான். ஆனால் என்னால் மக்களிடம் போய் சேர முடியலை. காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நான் தான் இப்போ மீண்டும் சொன்னேன், என் ஜாதியை சொன்ன மக்களிடம் சேர்ந்திருக்கலாம், மதத்தின் வெறியை தூண்டிதான் சேர்ந்திருக்கலாம். எனக்கு இறைவன் கொடுத்த நல்ல மொழி ஆற்றல், மொழி ஆளுமை, இதை வைத்துக்கொண்டு நன்றாக பேசி நன்றாக எழுதி தமிழன் தமிழ் இனம் அப்படின்னு அடி வைத்திருந்து குரல் கொடுத்திருந்தா நான் அன்னைக்கே பெரிய தலைவன் ஆயிருப்பேன். இவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு இனத்தை சொல்லி, மொழியை சொல்லி, மதத்தை சொல்லி, ஜாதியை சொல்லி அரசியல் செய்வது என்னால் ஒரு நாளும் முடியாது. அதனால் நான் நின்றுட்டேன், தேங்கிட்டேன். நான் தேங்கிய இடத்தில் நீங்கள் புறப்படுறீங்க. என் கனவு திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசியல் வரணும். அதை நோக்கி நீங்கள் போகிறதுனால உங்களை நான் ஆதரிக்கிறேன். இதற்கு மேலே எதுவுமே அங்கே கிடையாது. ஒன்று, மோடியை நான் ஏன் ஆதரிக்கிறேன்? நான் 1977 ஜனதா கட்சி உருவான போது அந்த ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களில் ஒருவன் நான். அந்த ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளராக பணியாற்றியவன் நான். ஜெயப்பிரகாஷ் நாராயணிலிருந்து ராமகிருஷ்ண ஹெக்டே வரை அவர்களோடு சேர்ந்து பழகியவன் நான். 1977 நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்திரா காந்தி என்ற ஒற்றை பெண்மணியை வீழ்த்துகின்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. சரண் சிங் நடத்தின பாரதிய கிராந்தி தள் பிகேடி, அதனுடைய கொள்கைக்கும் சோசலிஸ்டுகளுக்கு சம்பந்தம் உண்டா? சோசலிஸ்டுகளுடைய கொள்கைக்கும் ஜனசங்கம், இன்றைக்கு பிஜேபி அன்றைய ஜனசங்கம், இவற்றுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? காமராஜர் மொராஜி தேசாய் நடத்தின காங்கிரஸுக்கு இவர்களோடு சம்பந்தம் உண்டா? கிடையாது. ஆனால் சோசலிஸ்டுகள், ஜனசங்கம், பிகேடி போன்ற எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தீர்கள். எதற்காக? இந்திரா காந்தியை வீழ்த்துவதற்காக. வீழ்த்தினீர்கள். வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வரும் பொழுது ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கத்தியை மறைவாக வைத்துக் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். இன்னைக்கு அந்த சூழல், அதனுடைய விளைவு 27 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து காணாமல் போனது. அதே நிலை ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வரலாறு இந்திரா காந்தி போல இன்று மோடி இருக்கிறார். இன்றைக்கு அந்த மோடி எதிர்ப்பு என்ற ஒன்றை தள்ளிவிட்டு உங்களிடம் என்ன இருக்கிறது? வேறு என்ன மாற்று திட்டங்களை நீங்கள் மக்கள் முன்னாலே வைக்கிறீர்கள்? மோடி 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 ஜனநாயக விரோதி, மோடி சிறுபான்மை மக்களுக்கு விரோதி. இந்த விரோதி 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 என்ற வெறுப்பு அரசியலை வைத்து வீழ்த்துவதற்கு மட்டும்தான் நீங்கள் புறப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் வெற்றி பெற்று விட்டால் எனக்கு மோடி முக்கியம் இல்லை. ஐ எம் நாட் ஃபார் மோடி, ஐ எம் ஃபார் த நேஷன். நேதாஜி சொன்னதான், மை ஒன்லி கன்சர்ன் இஸ் இந்தியா, இந்தியா, இந்தியா அலோன். அது மாதிரி தான் எனக்கு. அதனால் நான் நீங்கள் மறுபடியும் உட்கார்ந்து திரும்பவும் ஒரு 10 மாதத்துக்குள்ள ஆளாளுக்கு கூத்தாடி போட்டு உடைச்சி 96 ஒரு தேர்தலை நீங்கள் பார்த்துருக்கீங்க, 98 பார்த்துருக்கிறீங்க, 99 பார்த்து 3 ஆண்டுகளில் 3 நாடாளுமன்ற தேர்தல் ஏன் வந்தது? உங்களை போன்ற சுயநலம் மிக்க அரசியல் தலைவர்களால் தான். அதைவிட ஒரு 5 ஆண்டு காலம் ஒழுங்காக ஒரு ஆட்சி நடக்கிற பொழுது பொருளாதாரத்திலிருந்து அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பாதையை நோக்கி நாடு செல்லும். அது மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி இப்பொழுது முடிய போகிறது. இதில் வளர்ச்சி பாதையில் தான் அது சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உலகத்தின் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாடுகளே கொரோனாவால் திக்கி திணறிய பொழுது 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் கொரோனாவிலிருந்து காப்பாற்றுகிற காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்த அரசு இது. நீங்கள் விமர்சனங்கள் எப்படி வேணும் வைங்க. எனவே மோடியை நான் மீண்டும் வருவதற்கு ஆதரிக்கிறேன். அவ்வளவுதானே தவிர இல்லை எனக்கு எந்த பர்சனல் ஏஜெண்டா. அவங்க பார்வையை முன் வச்சிங்க, அதில் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு பொறுத்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பொழுதுமே யாருக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பேசுகிற ஆள் நான் இல்லை. எனக்கு எது சரி என்று படுகிறதோ, இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதெம் வேலை. இதுதான் என்னுடைய வேத வாசகம். ஓகே, அவ்வளோ. ரொம்ப நன்றிங்கய்யா. மிக நீண்ட நேரமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கும் நேரத்தை கொடுத்ததற்கும் கருத்துக்களை பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றிங்கய்யா.